பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய டுடே வித் ஜீசஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு தருகிற ஒரு வேத வசனம் எரேமியா 23:23. ஆண்டவர் அருமையாக சொல்வார், நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் அருமையாக வாக்கு பண்ணுவார். இந்த நாளில் ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அனனியா அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுவார், நீ சவுல் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கான், அவன் இப்போ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அருமையாக சவுலை குறித்து சொல்லும்போது அந்த நேரத்தில் சவுல் என்ன பண்ணான் அப்படிங்கிறத அருமையாக கத்த சொல்லுவார். அனனியாவோடு ஆண்டவர் பேசி கொண்டிருந்தாலும் அந்த டைமிங்கில் அந்த பேசுகிற மனுஷன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறத அருமையாக கத்தர் அனனியாவுக்கு சொல்லுவார். அந்த வேலையில் நம்ம அருமையாக ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மை காண்கிற ஒரு தேவன். அதனால தான் வேதம் சொல்லும், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. மத்தேயு 6ல் இயேசு சொல்லும்போது, அந்தரங்கத்தில் உன் பிதா உன்னை பார்க்குறாரு. நீ ஜெபம் பண்ணுகிறத முதல்ல ஆண்டவர் பார்க்குறாரு. உன் ஜெபத்தின் நேரத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அனனியா கிட்ட பவுலை பற்றி சொல்லும்போது, அவன் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். நீ நல்ல கவனிங்க, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிற கண்கள். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவர் நம்ம ஜெப நேரத்தை பார்க்குறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என் ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறாரா, அப்படி எல்லாம் நம்ம யோசிப்போம். அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் மட்டுமல்ல, சங்கீதம் 65:2 சொல்ல, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அதே நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறதை அவர் காண்கிற ஒரு தேவன். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது. ரோமர் 4:7 அருமையாக அது வேதம் அது சொல்லும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுடைய ஜெப நேரத்தை அறிந்திருக்கிறார். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது, படுத்துகிட்டே ஜெபம் பண்ணும்போது, அந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் பார்க்குறார். இந்த ஜெப நேரத்தை கர்த்தர் பார்க்குறார். அதனால தான் அனனியா கிட்ட சொன்னார், நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கான், நீ போ. அவன் அனனியாங்கிற ஒரு பேர் உள்ள மனுஷன் வர்றதுக்கும் அவன் மூலமாக சுகமாக்குவேன்னு ஒரு தரிசனத்தையும் நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன்னு கர்த்தர் சொல்லுவார். இந்த வேலையில் ஆண்டவர் அருமையாக நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய ஜெப நேரங்களை அவர் காண்கிற ஒரு தேவன். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவன். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து ஜெபிக்கும்போது அந்த நேரத்தையும் கர்த்தர் பார்க்குறார். அந்த நேரத்திலும் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். இதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், அவருடைய கண்கள் எவ்விடத்திலும் நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டே இருக்குது. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? தகப்பனே, தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் எங்களுடைய ஜெப நேரத்தை அறிந்திருக்கிறீர். இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தையும் கர்த்தர் நீர் முன்குறித்து, அவர்கள் இப்பொழுது ஜெபத்தில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிற ஒரு தேவன். நம்முடைய பிள்ளைகள் பண்ணுகிற ஜெபத்தை எல்லாம் கேளும், பதில் வரட்டும், வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை மனதார ஆசீர்வதி. இந்த ஜெப நேரங்கள் இன்பமாய் மாறட்டும். உடைய பிரசன்னத்தில் நிறைந்து ஜெபிக்கட்டும். ஜெபிக்க முடியல ஆண்டவரே, அப்படிப்பட்ட பலவீனங்களை சோர்வுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலே உடைய ஆவி இப்பொழுது இறங்கட்டும். இந்த பிள்ளைகளை நிரப்பும், ஜெப ஆவியை ஊற்றும். ஆண்டவரே, தாவீது வம்சத்தார் மேல் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர். அப்படி உடைய பிள்ளைகள் மேலே அந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும். அவர்களை ஜெபிக்கவையும் பரிசுத்த ஆவியானவர்கள் அப்படி பலப்படுத்துவீராக. அப்படிப்பட்ட கிருபைகள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. மனதார நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.